அன்புறவுகளே, 30 நாள் 30 வீடியோவில் 14 நாள் வீடியோ யூஐசி கம்பெனி வந்து அண்ணன் பவுர்தீன் அண்ணனுடைய கம்பெனி வந்து இஃப்தார் பார்ட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு நமக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்திருக்கோம். அது வந்து ஷர்ஃபியாவில் வந்து அதிசியா வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வாங்க அப்படி உள்ள உங்களுக்கு சில விஷயங்கள் நான் காட்டுறேன். இந்த வில்லேஜ் ரெஸ்டாரண்ட்டில் தான் இது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேர் வந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ், பெரிய லெவலில் செய்கிறாங்களோ அந்த கம்பெனி நிர்வாகிகள் அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம உள்ளே என்ட்ரானவுடனே என்ட்ரன்ஸ்லேயே அந்த கம்பெனியுடைய வெல்கம் போர்டு வச்சுருக்காங்க. தங்களை அன்போடு வரவேற்கிறது. இங்கிலீஷில் இருக்குது, நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். மாஷா அல்லாஹ். வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கலாண்ணா? இப்போதான் நானும் வர்றேன். நானும் உள்ளே போகல. இப்படி மக்கள் நிறைய பேர் வர்றாங்க. அந்த கம்பெனியில் உள்ளவங்க தான். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி, டீ பாட்டில் டீ ஓடிக்கிட்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நிறையா விஷயங்கள் அண்ணன் ரெக்கார்ட் பண்ணலாம், வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அதில் டிவியில் ஒரே பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் வந்த மணியமாக இருக்கிற. மாஷா அல்லாஹ். இவங்க அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அவங்க செய்த பல சாதனைகள். Mr. Bathruddin's incredible journey of Mr. Bathruddin's unwavering commitment to social support has garnered well-deserved recognition. The Saudi Tamil Cultural Center honored him with the prestigious Humanitarian Excellence Award 2022, which was presented by the renowned DJ TV celebrity Gopinath on Labor Day event. அவார்டு வாங்கல. மொத்தம் எத்தனை அவார்டு வாங்கினு காட்டுறேன். பட் பாதியிலேருந்து காமிச்சிட்டு இருக்கேன். பட் மொத்தம் வந்து ஏறத்தாழ 51 அவார்டு வாங்கியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். நல்லா இருக்குல்ல? மாஷா அல்லாஹ். இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் தான் இஃப்தார் பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்ட்டி ஹாலு. நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து செட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கல நீங்க? சரி. நாங்களே பார்க்குறோம் எங்களை வீடியோ. இது எல்இடி பேனல் போர்டு. இது வந்து நீங்கள் செட் பண்ணுறதா? நான் சைனாவில் காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூலுக்கு. சரி. மாஷா அல்லாஹ். ஊரில் பிளாக் போர்டு யூஸ் பண்ணோம்ல, அதோடைய அட்வான்டேஜஸ் இது இந்த வருஷம் போர்டில் எழுதணும். இப்போ டச்சு ஃபுல்லாக டச்சு. சரி. தர ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா மக்கள். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். வருது, எங்கே போனாலும் வந்துடுவார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பக்கத்தில் தான், பயமாக இருக்கு. கேமரா பேச கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கலாண்ணா? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்காண்ணா. எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர், நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க, பழக்கமானவங்க. மாஷா அல்லாஹ் வந்திருக்காங்க. நல்லா இருக்காண்ணா. நீ நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்குல்ல? 13 இஃப்தார் சாப்பிடுறீங்களா? மாஷா அல்லாஹ். 13 அப்புறம் வந்து வெயிட் வேற டயட் வேற இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும்ல. அப்படியே இஃப்தாருக்கு போனா எப்படி டயட்டா இருக்கும்? நைஸ் ஒரே மட்டன் பிரியாணி சாப்பிட்டா டைட்டா இருக்கும். ஒரு நாள் தாங்க சாப்பிட்டோம். கூப்பிட்டு சொன்னாரு, இல்ல அந்த கஞ்சி கடைக்கு போனீங்கல்ல, அவரு என்ன பாய், நான் நினைக்கவே எதிர்பார்க்கவே இல்லைங்க பாய்.
நிறைய பேர் வந்தாங்க பாய் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல டைனிங் இருந்தால் ஃபுல்லாக நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றது வந்தாங்க. இல்லை அங்கே டைனிங் அவைலபிள் வைக்க முடியாது. முடியாது. ஆனால் சாப்பாடு நல்லாயிருக்கும், கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ். நல்லா இருக்கலாக்கா. இதெல்லாம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்னு அவங்க சொன்னாங்க, பட் நானாக சொல்லலை. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மக்களை பார்க்கையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். வந்து பத்ருதீன் வருகைக்காக மக்கள்லாம் தயாராகிட்டு ரெடியாக இருக்காங்க. மாஷாஅல்லாஹ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இதாக இருக்குது பார்க்கையில். அல்ஹம்துலில்லாஹ் அண்ணன் வந்துட்டாங்க. பயங்கர க்ரௌடாக இருக்குது, நிறையா மக்கள் வந்துருக்காங்க. அவங்கள எப்படி வெல்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெல்கம் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ அண்ணன் வர்றாங்க. இவங்களுடைய கம்பெனியுடைய இஃப்தார் தான் இன்றைக்கி. மாஷாஅல்லாஹ். வெடி வேற வெடிக்கிறாங்க. வேலைக்கு என்ன பண்ணுறாங்கடா? மக்களை பாருங்க, இம்புட்டு மக்கள் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்க நிற்கிறாங்க. மாஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. வாங்கண்ணா. நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். நீ நல்லா இருக்கலண்ணா? வாங்கண்ணா வாங்க. பார்த்துருப்போம், ஃபுல் ஆகலை. இப்போ மாஷாஅல்லாஹ் ஃபுல் ஆயிடுச்சு. உன்னை விட மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே அண்ணன் மட்டும் தனியாக விட்டிய மஜீத் அண்ணா? கவனம் பாருங்க, சிரிப்பு கிரிப்பு காட்டிடாதீங்க. அவருக்கு சிரிப்பு காட்டிடாதீங்க. Alhamdulillah, with the help of Allah subhanahu wa ta'ala, we are in keep on continuously make the fasting. Allah will accept our fasting and our good deeds in this Ramadan. Amin ya Rabbil Alamin. Alhamdulillah, Alhamdulillah. You want 14 branches in Kingdom of Saudi Arabia. Alhamdulillah, with the help of Allah subhanahu wa ta'ala, with your dua and with your support. And thank you very much once again, all of you. And inshallah, after the fasting, after the break the fasting, there is an arrangement for the outside for the prayer. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஃப்தாருக்கு ஒரு நிமிஷம் பாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கல? حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. அஸ்பியா பாப்பா நோன்பு திறக்கிறாங்க. அஸ்பியாவோட ஃபாதரு, அஸ்பியாவுடைய தம்பி. நல்லா எப்போ அவார்டு வாங்கிட்டீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம்ண்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? வந்து ரொம்ப டயட்டாக இருக்கணுமா? டயட்டாக இருக்கக்கூடாதான். ஆமாம், 30 நாள் இஃப்தார், 13 இஃப்தார். அல்ஹம்துலில்லாஹ். டெய்லி 1 கிலோ ஏறுன்னு நீங்க நியத்து வச்சிருக்கீங்க. இல்லை அதே தான் நான் இருக்கேன். இறங்கவே இல்லை. அது முடிய பிறகு பார்க்கணும். 30 நாள் கழிச்சு பாருங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ செக் பண்ணுங்க. 30 நாள் கழிச்சு செக் பண்ணுங்க.
ஏற முடியாது. சரி, ஒரு 10 கிலோ தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் நல்லபடியாக முடிஞ்சு. அடுத்த என்ன ப்ரோக்ராம்? அடுத்த ரவுண்ட் இருக்குல்ல. என்ன அடுத்த ரவுண்டா? அடுத்து இது போய் சின்னது தானே, வந்து பெருசு இருக்குல்ல. அப்படியா? சரி, நீங்கள் எதிர்பார்த்தது வந்துருக்கப்ப. ஆமாம், வந்துருச்சு. இஃப்தார் முடிஞ்சு. இஃப்தார் முடிஞ்சோடனே தொழுகையும் வெளியே நடத்தினாங்க. தொழுகை முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து சாயா ரெடியாக இருக்குது. சாயான்னு சொல்லிட்டு இருக்கு. ஆளை மூஞ்சியை காட்டாமல் புரியல. சாயா ரெடியாக இருக்குது. அழகான சாயாவா? சுவையான சாயா, அழகான சாயா, புதுசாக இருக்கு. சாய்க்கு நிறைய டெஃபினேஷன் கொடுத்தாரு. என்ன பக்கம் இருக்குன்னு தெரியாம இருந்தோம். அபிபாய் வழிகாட்டுதலின்படி நம்ம ஏன் இந்த கொலைவரியெல்லாம் காரோ யூடியூபர் சேனல் மூலமா இந்த வழியை கிடைச்சி. சரி டீ வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஐயே ரொம்ப பேசுறீங்களே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? If it is the wrong answer, you should give it back. குழுக்க முறை. Before that one, just okay, watch one. What is it? Asfiya, maybe. Asfiya. Mashallah, mashallah. Mubarak. Yes, sir, I will give. எப்படி? Okay, give it, okay. Both are. சொன்னல்ல Sister and brother, both are there. Mashallah. Mashallah. Thank you very much, all of you once again. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. சலாம். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்? குரூப்பில் ஆமாம்மா. சரி அதில் வந்து சரி சார் நாளைக்கு வரும். ஓகேங்களா? சரி, சந்தோஷம். உங்கள் வீடியோ நான் பார்க்குறேங்க அப்படின்னு ஒருத்தர் ப்ரூஃப் காட்டாரு பாருங்க. மாஷா அல்லாஹ். இதோட ஒரு பெரிய சந்தோஷம் தான். இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு வந்து இங்கே வந்து பொஃபே சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆனால் அண்ணன் வந்து அப்படியே பொஃபே செட்டில் சாப்பிட்டுட்டாப்ல. இல்லை இன்னும் சாப்பிடல. பொய் நினைக்கிறேன். இனிமேல் தான் அடுத்து ரவுண்டு போகணும். நிறைய வெரைட்டி செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பரோட்டா, அப்புறம் சிக்கன் பக்கோடா மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிக்கன் லாலிபப்பு, அப்புறம் பாஸ்தா, அப்புறம் குருமா வித் பிரியாணி. அங்கிட்டு ஸ்வீட்டு அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு, குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியிருக்காங்க. மேங்கோ புட்டிங்க. இது வந்து மேங்கோ புட்டிங்க. அந்த இது பேர். சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டாங்க மக்கள்லாம். ஒரு தரமான ஒரு இஃப்தார் இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாடு ஒரு சிறப்பான ஏற்பாடு. அடுத்து வந்து மீன், மீன். அடுத்து வந்து 65. ஓகே, சிக்கன் 65 is special. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குது. கரமாக கொஞ்சம் ஒன்று. இது பன்னீர் பட்டர் மசாலா. பாஸ்தா நமக்கு வேண்டாம். கொஞ்சோண்டு சிக்கன் கறி, கொஞ்சம் சிக்கன் கறி. இதில் வந்து சாப்பிட மட்டன் பிரியாணி. பஸ் நம்ம கொட்டை முடிஞ்சு பாருங்க. லிமிட்டா 4 தட்டு லிமிட்டா அவருக்கு. இப்போ வந்து அண்ணன் கேட்போம் எத்தனை அவார்டு, எவ்வளோ இருந்தாங்க, அவங்கள்ட்டே சில விஷயங்களை கேட்போம் நம்ம நேரடியாக. அண்ணனை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையாக நம்ம சேனலில் அண்ணனை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருஷம் இந்த இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு 2010 நம்ம இந்த மாதிரி எங்கெங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோமோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எல்லா இடத்துலையும் வந்து இஃப்தார் பார்ட்டி எங்கே பிரான்ச் இருக்கோ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஜித்தாலையும் கண்ட்ரிஸாக பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்களையும்
பண்ணலாம்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஏற்பாடு இருந்துச்சுண்ணே. எத்தனை பேருக்கு இருந்துச்சு? இன்னைக்கு அனைமா அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 300 பேர். சரிண்ணே. பேரை காட்டிலும் வந்து அதிகமாக வந்திருப்பாங்க. சரி சரி அல்ஹம்துலில்லாஹ். எப்பொழுதும் தொழுகை வந்து விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக வந்து தொழுகை தான் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஹையால் அஸ்ஸலா ஹையால் அல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றி உங்களுக்கு தரேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து வாக்குறுதி கொடுக்குறான். உலகத்திலே 24 மணி நேரம் முடிக்கக்கூடிய ஒரே ஓசை தொழுகை பற்றி வாங்க நான் வெற்றியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நம்ம விட்டுட்டு நம்ம இருக்கோம். அதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சோன்னா இந்த உலகத்துலேயும் மறு உலகத்தையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை பார்க்கக்கூடிய மக்கள் இந்த ரமலானாவது திருந்தி நம்ம எதையும் பண்ணலையோ அதை அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவன். அர் ரஹ்மான் ரஹீம், மன்னிக்கக்கூடியவன். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இந்த ரமலான் வந்து நம்முடைய 5 வக்து தொழுகை எக்காரணத்தை கொண்டு விடாமல் கரெக்டாக பள்ளியில் போய் 5 வேளை இமாமுக்கு பின்னாடி முதல் வரிசையில் ரைட்டில் நின்று தொழுதா நமக்கு அல்லாஹ் வந்து இன்னும் அதிக நன்மையை நமக்கு கொடுப்பான். அதனால் இந்த தொழுகை மட்டும் நம்முடைய உயிர் மூச்சு வரைக்கும் விட்டுறக்கூடாது. பயணத்தில் இருந்தாலும் வந்து தொழுகை நமக்கு அனுமதி இருக்குது. லோகராசை சேர்த்து தொழுலாம், மகரிப் இஷா சேர்த்து தொழுலாம். ஈவன் ஃப்ளைட்டில் நீங்கள் போனால் கூட வந்து அந்த டைம் பார்த்துருந்தீங்க கூட காலையில் ஃபஜ்ரில் உட்காந்து தொழுலாம். உட்காந்து உங்களால் தொழுவ முடியாது, படுத்து தொழுலாம். படுத்து தொழுவமான நீங்கள் நீர் தச்சாலும் நீங்கள் வந்து தொழுலாம். தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மற்ற ஒதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து அடுத்து பண்ணலாம். அப்போ நோம்பு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நோம்பு பயணத்தில் இருக்கீங்க, உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் திரும்ப நோம்பு வைக்கலாம். ஆனால் தொழுகைக்கு வந்து அல்லாஹ் வந்து அனுமதிக்கவே இல்லை. தொழுகை அந்த டைமில் நம்ம தொழுவாகணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் தொழுவுங்க. ஹையால் அஸ்ஸலா ஹையால் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதனால் இன்ஷா அல்லாஹ் தொழுகை வந்து எப்பொழுதும் எக்காலும் உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். பள்ளியோட வக்தை நீங்கள் விட்டுறீங்க. அல்லாஹ் வந்து அல்லாஹ் பரக்கத்தை அதிகமாக கொடுப்பான். கண்டிப்பாண்ணே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரொம்ப சந்தோஷம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அல்ஹம்துலில்லாஹ். இறுதி கட்டமாக மாஷா அல்லாஹ் வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் டைரி கொடுக்குறாங்க. டைரி தானே? நமக்கும் டைரி கிடச்சிருக்கு. யூஜி இன்னொன்று அடிஷனலாக வேணும் உங்களுக்கு? இல்லை வேணாம், ஒன்று போதும். ரொம்ப சந்தோஷம். சரி மாஷா அல்லாஹ் பர்ஃபெக்ட். அப்படி ஒரு இஃப்தார் ஏற்பாடு எல்லா வகையுமே ஏற்பாடு பண்ணிடலாம். மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப கண்ணியப்படுத்தி வந்தவங்களை எப்படி சிறப்பிக்கணுமோ அப்படி சிறப்பிச்சு மாஷா அல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இஃப்தார். யூஏசியினுடைய இஃப்தாருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். மாஷா அல்லாஹ் எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வரையும் அவ்வளோதான். நம்மளோட சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட்டு சாப்பாடு ஓவரால் மாஷா அல்லாஹ் வெரி சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவரால் பர்ஃபெக்ட்.